ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிராக்கிள் லைஃப் வித் ரேகா ஸ்ரீ சேனல். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு 5 வயசு வரைக்கும் எந்த மாதிரி உணவுகள தவிர்க்கிறது நல்லது? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு 1 வயசுக்கு மேல இருந்து பால் வந்து குடுப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து பால் குடுக்கும்போது குழந்தைங்களுக்கு காஃபி பொடி போட்டு ப்ரூ தூள் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ப்ரூ தூள் போட்டுலாம் காஃபி குழந்தைங்களுக்கு குடுக்கவே கூடாது. காஃபி மட்டும் இல்ல, டீயும் கூட தான். பால்ல மஞ்சள் பொடி போட்டு குழந்தைங்களுக்கு குடிக்க குடுக்கலாம். மத்தபடி இந்த மாதிரி காஃபி தூள் போட்டு குழந்தைங்களுக்கு காஃபி குடுக்கவே வந்து கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஃபி தூள்ல காஃபின் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கும். அது வந்து குழந்தைங்களுக்கு தூக்கமின்மை, ஸோ இந்த மாதிரி உடம்புல வந்து சில பிரச்சனைகளை உண்டாக்கும். ஸோ அதனால தான் ஒரு 5 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு காஃபி, டீ குடுக்குறத அவாய்ட் பண்றது நல்லது. நெக்ஸ்ட் வந்துட்டு குழந்தைங்களுக்கு நீங்க நான்வெஜ் குடுக்கும்போது, அதாவது இந்த சிக்கன், மட்டன் இந்த மாதிரி குடுக்கும்போது, அத குக் பண்ணி வந்து குடுக்கணும். ஃப்ரிட்ஜ்ல வச்சு அதாவது பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் இருக்குல்ல, ஸோ நம்ம வந்துட்டு இப்ப நெறைய வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குறோம். ஸோ அவங்க எத்தன நாள் வந்து அந்த நான்வெஜ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஸோ நீங்க வந்துட்டு இப்ப சிக்கன் எடுக்கிறீங்க, மட்டன் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஷாப்ல போயிட்டு நேரா அப்ப வந்து கட் பண்ணி குடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. சும்மா ஆன்லைன்ல போட்டுட்டு இந்த மாதிரி அவங்க பதப்படுத்தப்பட்ட இறைச்சியெல்லாம் உங்களுக்கு குடுத்து விட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இல்ல அப்படிங்கிறத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு குடுங்க. ஏன்னா இந்த பதப்படுத்தப்பட்ட இறைச்சிலலாம் வந்து தேவையில்லாத கொழுப்புகள், ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் இந்த மாரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அது வந்து குழந்தையோட உடல்நிலைய பாதிக்கும். அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு குடுக்கக்கூடிய பிஸ்கெட்ஸ். ஸோ நீங்க வந்து குழந்தைங்களுக்கு குடுக்கக்கூடிய பிஸ்கெட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமா மைதா மாவு, சுகர் இந்த 2 தான் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதையும் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அ இப்ப குழந்தைங்க ரொம்ப அடம் பிடிச்சாங்க அப்படின்னா வந்து லிமிட்டா குடுங்க. ஸோ அளவுக்கு அதிகமா இந்த பிஸ்கெட்கள வந்து குடுக்காதீங்க. இந்த மாரி பிஸ்கட்ஸ்லாம் நீங்க குழந்தைங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் வீட்லயே வந்து ரெடி பண்ணி குடுங்க. வீட்லயே ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுங்க. அதே மாதிரி நமக்கு இப்ப கடையிலலாம் கிடைக்கக்கூடிய ஜூஸ், நெறைய பாட்டில்ஸ்ல வந்து ஜூஸ் எல்லாம் இருக்கும். ஸோ குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ற மாரி இருக்கும். அதெல்லாம் பார்த்த உடனே குழந்தைங்க வந்து வாங்கி கேட்பாங்க. அந்த ஜூஸ் வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய கெமிக்கல்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ மேங்கோ ஜூஸ் அப்படின்னா, அதுல வந்து மாம்பழம் இருக்கும் அப்படிங்கிறது இல்ல. ஸோ அதுல நெறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த மாரி ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீட்லயே குழந்தைங்களுக்கு மாதுளை ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் இந்த மாரி வந்து நீங்க போட்டு குடுங்க. கடையில உள்ள ஜூஸ் வாங்கி குடுத்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வெயிட் வந்து கெயின் ஆகும். ஸோ அது வந்து ஹெல்த்தியான வெயிட் கெயினா வந்து இருக்காது. ஸோ அதனால கண்டிப்பா இந்த ஜூஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம வந்து சாப்பிடக்கூடிய ஃப்ரைட் ரைஸ். ஸோ ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வந்து ஒழுங்கா குக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ பாதி தான் வந்து குக் பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்துட்டு அவங்க வந்து எந்த ஆயில் வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால இந்த மாரி ஃப்ரைட் ரைஸ் குடுக்குறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஈஸியா வந்து டைஜஷன் ஆகாது. முக்கியமா நீங்க இதெல்லாம் குடுக்கும்போது கண்டிப்பா நைட் டைம் குடுக்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட் குடுக்குறது, அதுக்கப்புறமா நூடுல்ஸ் குடுக்குறது. ஸோ இதுல வந்துட்டு நூடுல்ஸ் வந்து குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்பாங்க. இப்போ வந்துட்டு இந்த வீட் நூடுல்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்குது. ஸோ வீட்லயே கூட இப்போ அந்த இடியாப்ப அச்சுல போட்டு நூடுல்ஸ் மாரி பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி வித்தியாசமா குழந்தைங்களுக்கு வீட்லயே வந்து ட்ரை பண்ணி இந்த செஞ்சு குடுங்க. கடையில வந்து பாக்கெட்ல வரக்கூடிய இந்த நூடுல்ஸ் அதே மாதிரி அ கடையில விற்பனை செய்யக்கூடிய இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் வந்து கண்டிப்பா குழந்தைங்களுக்கு குடுக்காதீங்க. ஸோ இதெல்லாம் குடுத்தீங்க அப்டின்னா, குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி இல்லாத வெயிட் தான் வந்து கெயின் ஆகும். குழந்தைங்களுடைய உடல்நிலையம் வந்து பாதிக்கப்படும். நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு கடையிலலாம் விக்கக்கூடிய அந்த பாக்கெட்ஸ்லலாம் வரும்ல, சிப்ஸ் அதாவது லேஸ், குக்கீஸ், சாக்லேட்ஸ் ஸோ இதெல்லாமே வந்து ஹெல்த்தியே கிடையாது. இதெல்லாம் நீங்க குடுத்துட்டு இருந்தீங்க அப்டின்னா, குழந்தைங்களுக்கு தேவையில்லாம சொத்த பல் தான் வரும். ஸோ இதெல்லாத்தையும் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வாங்கி குடுத்து பழக்குனீங்க அப்டின்னா தான் அவங்க திருப்பி திருப்பி அத கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அவங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் குடுக்கும்போது, அவங்களுக்கு பெருசா அந்த கடையில இருக்கிறதுலலாம் இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் வீட்லயே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வாங்கி குடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வெளிய இருந்து சாக்லேட்ஸ்லாம் வாங்கி குடுத்தீங்க அப்டின்னா, அது அவங்களோட பல்லுல போய் சொத்த பல் வரதான் சான்ஸ் அதிகமாவே இருக்குது. இன்னொன்னு பார்த்தீங்க அப்டின்னா, அ கடையில வந்து குழந்தைங்கள ஈஸியா அட்ராக்ட் பண்றதுக்காக நெறைய கலர்ல நெறைய வித்தியாசமான சாக்லேட்ஸு, அதே மாதிரி சாப்பாடு இந்த மாரிலாம் வந்து நெறைய வந்து ஃபுட் கலர் சேர்த்து வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஃபுல்லா பேபிய அட்ராக்ட் பண்றதுக்கானே தவிர, அதுல எந்த ஒரு ஹெல்த்தியுமே கிடையாது. ஸோ அதுலயுமே பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம வெயிட் கெயின் ஆகும். குழந்தைங்களுக்கு சொத்த பல் வரும். இந்த மாரி
நீங்க பண்றதுனால அதுல அதிகமா வந்து சர்க்கரை இருக்கும். ஸோ, அதனால சொத்தப்பல் வரும். கண்டிப்பா இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ, அவங்க வந்து அந்த உணவ வந்து கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய கெமிக்கல்ஸ் வந்து ஃபுட் கலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றது ரொம்பவே வந்து நல்லது. இன்னும் வந்து சொல்லிக்கிட்டே போனோம் அப்டின்னா, நெறைய வந்து சொல்லிக்கிட்டே போலாம். அவ்ளோ ஃபுட் இருக்கு, அவ்ளோ சாக்லேட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய வந்து சொல்லிக்கிட்டே போலாம். ஸோ நமக்கு தெரியும்ல அஸ் அ பேரண்ட்டா எது வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி, எது ஹெல்த்தி இல்ல அப்டின்னு சொல்லிக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி உணவுகள மட்டும் குழந்தைங்களுக்கு குடுங்க. ஆரோக்கியமில்லாத உணவுகள குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது, அது குழந்தையோட உடல்நிலைய தான் பாதிக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களோட உணவுகள வீட்லயே வந்து செஞ்சு குடுங்க. ஸ்நாக்ஸும் வீட்லயே செஞ்சு குடுக்க பாருங்க. ஸோ கடையில வந்து வாங்கி குடுக்குறீங்க அப்படிங்கும்போது, கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி கொடுங்க. குழந்தைங்களுக்கு பிரஷ் பண்றதையும் கண்டிப்பா வந்து வழக்கமா வச்சுக்கோங்க. அவங்க வந்து பிரஷ் பண்ண மாட்டாங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க விட்டீங்க அப்படின்னா, சொத்தப்பல் தான் வரும். குழந்தைங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிரஷ் பேஸ்ட்டு எல்லாமே வந்து நீங்க மெடிக்கல்ஸ்ல கேட்டீங்க அப்படின்னா, அங்க வந்து நெறைய பிராண்ட்ல வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து கம்மியா இருக்கிற பேஸ்ட் எல்லாம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அத வந்து உங்களுக்கு டவுட் இருந்து அப்படின்னா, உங்களோட பீடியாட்ரிஷியன்ட்ட கேட்டீங்க அப்படின்னா வந்து, அவங்களே வந்து சஜெஸ்ட் பண்ணுவாங்க. எந்த மாதிரி பேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் வாங்கி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. அதிக கெமிக்கல்ஸ் உள்ள பேஸ்ட் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஏதாச்சும் பெர்சனலா கேட்கணும் அப்படின்னா, மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். என்னோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, கீழ இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல் குடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு தேங்க் யூ ஸோ மச்.